எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரை இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் நமது இளமை பருவம் என்பது நம் அனைவரின் மனதிற்குமே மிகவும் பிடித்தமான சுகமான ஒரு பருவமாக இருந்திருக்கும். இப்போதும் கூட ஒரு 10 வருடம் பின்னோக்கி செல்ல பெரும்பாலான மனங்கள் விருப்பம் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இளமை பருவத்தில் நமது உடல் அதனுடைய ஆரோக்கியத்தின் உச்சத்தில் இருக்க முடியும். உடலின் அந்த உறுதியும் வனப்பும் நம் மனதையும் துள்ளலுடனும் புத்துணர்வுடனும் வைத்திருக்கும். நிச்சயமாக இளமை என்பது அழகானது. நமக்கான இறைவனின் சிறப்புமிக்க அருட்கொடைகளில் ஒன்றாகவும் அது உள்ளது. இளமை பருவத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் இதனை ஆழமாக உணர்ந்து கொண்டு அவர்களின் ஆற்றல்களை நன்மையான வழிகளில் செலுத்தி நாளைய மேன்மைகளுக்கான விதைப்புகளை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து, முதுமை என்பதும் நம் வாழ்வில் நாம் அனைவரும் அடைய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. முதுமையை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அதனை தாமதப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இளமை முதுமை என்பதனை நமது உடல் ஆரோக்கியம் சார்ந்து நாம் விளங்கிக் கொள்வோம். உதாரணத்திற்கு முதுகு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, நரை ஏற்படுதல், பாலியல் குறைபாடுகள், கண் பார்வை குறைபாடுகள், நரம்பு தளர்ச்சி போன்றவைகளை ஒருவரின் முதுமை பருவத்தில் ஏற்படக்கூடிய நோய்த்தன்மைகளாகவே பெரும்பாலும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கும், அதாவது தோராயமாக ஒரு 25 வயது முதல் 35 வயது வரை இருப்பவர்களுக்கும் மேற்சொன்ன நோய்த்தன்மைகள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தீவிரமான பொருள் தேடல், முறையான ஓய்வற்ற தொடர்ச்சியான உழைப்புகள், மன அழுத்தங்கள், இரவு நேர வேலை கலாச்சாரம், வீணான பொழுதுபோக்குகள் மற்றும் அவற்றுக்காக தூக்கத்தை தாமதப்படுத்துதல், ஒழுங்கற்ற உணவு முறைகள், கவனமற்ற இறை அச்சம் இல்லாத வாழ்க்கை முறைகள், இன்னும் பல்வேறு விதமான அறியாமைகள் என பல காரணிகள் இதன் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. இளம் வயதிலேயே மேற்சொன்ன நோய்த்தன்மைகளில் இருந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் கவனம் கொடுத்து சில வாழ்வியல் ஒழுங்குகளை உறுதியாக பேணிக்கொள்ள தொடங்க வேண்டும். அதில் முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது இரவு தூக்கத்தை முறையாக பேணிக்கொள்வதாகும். இரவு உணவை மாலை 8 மணிக்கு முன்னதாகவே முடித்துவிட்டு இரவு அதிகபட்சம் 9 முதல் 10 மணிக்குள்ளாக தூங்கச் சென்று விட வேண்டும். ஆரோக்கிய வாழ்வின் தொடக்கம் முறையான இரவு தூக்கமே ஆகும் என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து, கோல்டன் ரூல் என்று சொல்வார்களே, அதை போல ஒன்றை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். உண்ணும் உணவில் நோய் இல்லை, உண்ணும் முறையில்தான் நோய் உள்ளது. உண்ணும் உணவில் நோய் இல்லை, உண்ணும் முறையில்தான் நோய் உள்ளது. அதாவது நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட அதனை எப்போது எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே எப்போதுமே நல்ல பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிடுங்கள். நேரம் பார்த்து சாப்பிடும் பழக்கம் வேண்டாம். முறையான பசி உணர்வு வராமல் ஒருபோதும் சாப்பிடாதீர்கள். அதே போல உணவை பொறுமையாக சாப்பிடுங்கள். உணவை நன்கு மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிடுங்கள். இந்த தங்க விதியை பக்தியுடன் கடைபிடித்து வாருங்கள். நன்மைகள் உறுதி. அடுத்து, தினந்தோறும் தியானம் செய்யுங்கள். நம் மனதின் அமைதியின்மையும் தெளிவின்மையும் தான் நமது உடலின் அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்பதை சந்தேகமில்லாமல் உணர்ந்து கொண்டு மனதின் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்வதற்கான ஆன்மீக வழிமுறைகளில் முக்கியமாக தியானம் செய்வதில் தொடர்ச்சியாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமானது. தியானம் குறித்த வழிகாட்டல்களுக்கு வாரம் ஒரு முறை நடக்கும் எங்களது இலவச இறைவழி தியான வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். இறுதியாக ஒரு முக்கியமான பரிந்துரை: உங்களின் எந்த ஒரு நோய்த்தன்மைக்கும் தற்காலிக நிவாரணங்களுக்காக பக்க விளைவுகளை தரக்கூடிய இரசாயன மருத்துவ அணுகுமுறைகளை நாடாமல் மூல காரணங்களை சரி செய்யக்கூடிய அக்குபங்சர் சிகிச்சை உள்ளிட்ட இயற்கை மருத்துவ முறைகளை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள்.